செய்திக்கு தலைப்பு தேவ அழைப்புக்கு ஏற்ற இருதயம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுடைய அழைப்பு என்பது மிக முக்கியமானது. அழைப்பு என்பது ஊழியத்துக்கு மாத்திரமல்ல, அன்றாட நம்முடைய வாழ்க்கையே தேவனது அழைப்பாக இருக்க வேண்டும். நாம் எதை செய்தாலும் தேவனுடைய உத்தரவின் பேரில், அனுமதியின் பேரில், அங்கீகாரத்தின் பேரில் செய்வதுதான் அழைப்பு என்ற அர்த்தம். அழைப்பு என்பதை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஒரு பதவிக்கோ ஒரு நிலைமைக்கோ ஒரு மனிதனை தெரிந்தெடுத்தால் அவனுடைய தோற்றம், அவனுடைய ஆற்றல், அவனது தகுதி, இவை எல்லாவற்றையும் பார்ப்பது மனிதனுடைய வழக்கம். புற தோற்றத்தை பார்த்துதான் அநேக தீர்மானம் பண்ணுகிறோம். ஒரு உத்தியோகத்துக்கு ஒருத்தரை எடுக்கும்போது அவனுடைய மொழி ஆற்றல், அவனுடைய தோற்றம், அவனுடைய திறமைகள் எல்லாவற்றையும் பார்த்துதான் எடுக்கிறோம். ஆனால் ஆண்டவர் வெளிப்படையான காரியங்களை பார்த்து எடுக்கிறவர் அல்ல. பேச்சு திறமை உடையவர்களை எல்லாம் போதகராக்குவதில்லை, அழகானவர்களை எல்லாம் போதகர்களாக்குவதில்லை, கம்பீரமான தோற்றம் இருந்தால் போதகர்களாக்குவதில்லை. தேவனது அழைப்புக்கு வித்தியாசமான தகுதி வைத்திருக்கிறார். என்ன தகுதி என்றால், புற தோற்றம் அசிங்கமாக இருக்க வேண்டும் என்றல்ல, அழகே இருக்கக்கூடாது என்றல்ல. சிலர் தவறாக சொல்கிறார்கள், அழகு சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது என்று சொல்லப்பட்டிருப்பதனாலே யாரும் அழகாய் இருப்பது தேவனுக்கு பிடிக்கவில்லை என்று. வேதம் அப்படி சொல்லவில்லை. அழகையே நீங்கள் லக்காக வைத்தால் அது வஞ்சனை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர அழகாய் இருப்பது தவறல்ல, புத்திசாலித்தனமாய் இருப்பது தவறல்ல, நன்றாக படிப்பது தவறல்ல, மேன்மையானது தான். ஆனால் அவைகளையே ஒரு மனிதன் சார்ந்திராதபடி தேவனை சார்ந்திருக்க வேண்டும் என்பதுதான். பிரியமானவர்களே, மனிதன் பார்க்கிற பிரகாரம் பார்க்காதபடி தேவன் பார்க்கிறார். எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய இருதயம் தேவனுக்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. திறமைகள் இருக்கட்டும், எல்லா திறமைசாலிகளையும் கர்த்தர் தொடவில்லை, ஆற்றல் மிக்க அனைவரையும் கர்த்தர் தொடவில்லை, எல்லாரையுமே கர்த்தர் அழைக்கவில்லை. இருதயங்கள் அவருக்கு திறக்கப்பட்டிருக்கிறதா? தாவீதுக்கு எத்தனையோ தவறுகளை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையிலே நாம் சொல்ல போனால் உடனே பெரிய குற்றத்தை சொல்ல ஆரம்பிப்போம். தாவீது யார் என்றால், வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன். என்ன அர்த்தம்? அவன் இருதயம் தேவனுடைய திட்டத்துக்கு திறந்திருக்கிறது. எப்பொழுதும் அவன் கர்த்தரையே நாடி இருக்கிற மனிதன். பாவம் செய்கிறான், பலவீனமாய் இருக்கிறான், தவறு செய்கிறான், பொய் சொல்லுகிறான், ஓடுகிறான், ஒளிந்து கொள்கிறான், இப்படியெல்லாம் பலவீனமான ஆளுகை செய்கிறது. இது வெளியே. ஆனால் உள்ளான மனுஷனிலே கர்த்தரை தொழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே இருந்தது. கர்த்தர் அந்த வாஞ்சையை பார்த்து அவனை தூக்கி எடுத்தார். என்ன பாவம் செய்தாலும் சரி, இருதயம் சரியாக இருந்தால் சரி என்று நான் சொல்ல வரவில்லை. எல்லா பாவம் செய்தால் இருதயம் சரியாகிறாது. பிரியமானவர்களே, இந்த மனிதன் தாவீதானவனுடைய இருதயமானது எப்பொழுதும் தேவனுக்காகவே திறந்திருக்கிறார். கர்த்தர் என்ன சொல்லுவார், கர்த்தர் எனக்கு என்ன கட்டளை இடுகிறார், கர்த்தரை எப்படி
இவன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. பிரியமானவர்களே, நம்மை கர்த்தர் அழைத்திருக்கிறாரா? என்னை ஊழியத்துக்கு அழைக்க எல்லாருக்கும் ஊழிய அழைப்பு உண்டு. ஒருவேளை முழு நேரமாய் வந்திருக்க முடியாது, ஆனால் எல்லாருக்கும் பரிசுத்த அழைப்பு உண்டு. கிறிஸ்துவின் நாமத்திற்காக போராடுவதற்கு எல்லாருக்கும் அழைப்பு உண்டு. தேவனது சத்தத்தை எப்படி தெரிந்து கொள்வது? நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் முன்பு சொன்னேன். நியூயார்க் நகரத்தில் வேகமாக போக்குவரத்து நெரிசலில் அதிகமான சத்தம் கேட்கும்போது ஒரு நண்பன் தன் நண்பனை அழைத்துக் கொண்டு தன் வாகனத்தில் போகிறான். திடீரென்று நண்பனை பார்த்து வண்டியை நிறுத்து என்கிறார். நண்பன் வண்டியை நிறுத்தின உடனே கூட வந்த நண்பன் இறங்கி பக்கத்தில் உள்ள ஒரு பூங்காவுக்குள் ஓடுகிறான். அங்கு போய் ஒரு சின்ன வண்டு இருந்தது. அந்த வண்டை பிடித்து கொண்டு வந்தான். அப்போது வண்டி ஓட்டுகிற நண்பன் கேட்டான், என்ன இதை கொண்டு வந்திருக்கிறாய், என்ன என்று. வண்டி ஓடும்போது எனக்கு இந்த வண்டியினுடைய சத்தம் கேட்டது. இந்த வண்டு காட்டில் உள்ள ஒரு வண்டு, இது எப்படி இந்த நகரத்துக்குள்ளே கேட்கிறது என்று நான் ஓடி போய் பார்த்தேன். அங்கே இது இருந்தது. அப்போ நண்பன் கேட்கிறான், இவ்வளவு இரைச்சலிலே, இவ்வளவு போக்குவரத்து சத்தத்தில் இந்த வண்டினுடைய சத்தம் எனக்கு எப்படி கேட்டது? நான் காட்டில் வேலை பார்த்தவன். இந்த வண்டுகள் பறவைகளுடைய சத்தங்களை எல்லாம் கேட்டு கேட்டு பழகினவன். ஆகையினால் எங்கிருந்து இந்த வண்டு சத்தமிட்டாலும் அதை அறிந்து கொள்கிற ஆற்றல் எனக்கு உண்டு என்றான். என் பிரியமான சகோதரன், உலகத்தில் பல சத்தங்கள், அரசியல் சத்தம், சமூகவாதிகளின் சத்தம், சீர்திருத்தவாதிகளின் சத்தம், புரட்சியாளர்களின் சத்தம், இப்படி எத்தனையோ சத்தங்கள் கேட்கின்றன. மதத்தின் சத்தம் கேட்கிறது, சமயவாதிகளின் சத்தம் கேட்கிறது, தீவிரவாதத்தின் சத்தம் கேட்கிறது. இந்த சத்தங்களுக்கு மத்தியிலே என் கர்த்தருடைய அழைப்பின் சத்தமும் கேட்கிறது. அந்த சத்தத்தை சரியாக அறிந்து கொள்ளும்படி அதிலே பழக்கம் வேண்டும். அருமையானவர்களே, பழக்கம் இருந்தால்தான் தேவ சத்தத்தை அறிந்து கொள்ள முடியும். மற்றபடி தேவன் நம்மோடு பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. காலை ஜெபிக்காதவனுக்கு மாலையில் கர்த்தர் பேசுவது விளங்காது. சத்திய வசனத்தோடு ஓடாத ஆத்மா தேவ சமூகத்தை உணராது. தெய்வத்தோடு நேரத்தை செலவழிக்காதவன் ஆண்டவருடைய அழைப்புக்கு தூரமாயிருப்பான். என் அருமையான சபையே, தேவ சத்தத்தை அறியும்படி நீ வேத வசனத்திலே பழக வேண்டும். வேத வசனத்தை அதிகமாக வாஞ்சிக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறார். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிக்குள்ளும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்றார். ஒரு அழைப்பின் சத்தம் அவனுக்கு கேட்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு அழைப்பின் சத்தம். தேவ சத்தத்தை அவன் அறிந்து கொள்ள காரணம் என்ன? அதற்கு முன்பு அதிலே பழகினான். இயேசுவை அவனுக்கு தெரியாது. ஒன்று மாத்திரம் தெரியும், இயேசு கிடையாது. இந்த இயேசுவை எதிர்த்து நிற்க வேண்டும் என்பதை மாத்திரம் அறிந்தான். இயேசு தேவன் என்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தெரியாது. அதற்கு தூரமானவன், மதவாதி, மத தீவிரவாதி, கிறிஸ்தவனுக்கு விரோதமாக எழும்பி நின்றவன். அப்பேற்பட்டவனுக்கு பெரிய சத்தம் ஒரு நாள் கேட்டது. அந்த சத்தத்தினாலே அவன் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் அவனுக்கு தெரியப்படுத்தினார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இது கர்த்தர் அறிமுகப்படுத்தியது. அடுத்ததாக அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அதிலிருந்து யோசிக்கிறான், ஓ, இயேசுவை துன்பப்படுத்தி இருக்கிறோம், இயேசு இப்போது துன்பப்படுகிறார். அடுத்ததாக செய்தி சொல்லுகிறது, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. செய்தி வேறு விதமாக இருக்கிறது.
துன்பப்படுத்துவது இயேசுவை, ஆனால் கஷ்டப்பட போவது நான். வருத்தப்படுத்துவது சபையை, வாட்டத்தோடு இருக்க போவது நான். இதுதான் முதலாக அவன் கேட்ட செய்தி. அப்படியானால் இந்த இயேசு வெல்ல முடியாத ஒருவர், மரித்தார் என்று எண்ணினேன், ஜீவன் உள்ளவராக இருக்கிறார், அவரை எதிர்க்கவே முடியாது என்பதை அன்று அறிந்தான். இந்த பழக்கம் இருந்ததினாலே அவனுக்கு இப்பொழுது அழைப்பின் சத்தம் கேட்கிறது. இப்போது அந்த அழைப்பில் உள்ள செய்தியை அவன் விளங்கிக் கொள்கிறான். 16ஆம் வசனம் வாசியுங்கள். 9:16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். ஆம், நான் எவ்வளவாய் அவருடைய நாமத்தின் நிமித்தமாக பாடுபட வேண்டும் என்பதை பவுல் அறிய வேண்டும். இதுதான் தேவனுடைய செய்தி. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக பாடுபட வேண்டும். இந்த செய்தி நமக்கு விருப்பமான செய்தி அல்ல. கர்த்தர் நம்மோடு பேசுவதாக இருந்தால் எப்போதும் நாம் சொல்லுகிற செய்தி, கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார், உன் போக்கையிலும் வரத்திலும் கூட இருப்பார், நீ கடன் வாங்கினால் கடனை அடைப்பார், நீ யாரிடமாவது சண்டைக்கு போனால் ஒரு கூட வந்து நிற்பார். இப்படியெல்லாம் மலிவு பிரசங்கங்கள். இது நமக்கு விருப்பமான சத்தம். இந்த விருப்பமான சத்தத்தோடைய தெய்வ சமூகத்தில் காத்திருந்தால் உன் மன சத்தத்தையே தெய்வ சத்தம் என்று எண்ணுவாய். உன் மனம் உன்னை ஆறுதல் படுத்தும், உன் மனம் உன்னை தொட்டிலில் போட்டு ஆட்டும். வருத்தப்படாது என்று சொல்லும், சங்கடப்படாது என்று சொல்லும். அது தேவ சத்தம் என்று எண்ணுகிறார். தேவ சத்தமாக இருந்தால் நல்லது. அது மனதின் சத்தம், மாம்சத்தின் சத்தம், அது உன்னுடைய சத்தம். அந்த சத்தத்தையே கேட்டு வஞ்சிக்கப்பட்டு போகாது. அருமையானவர்களே, எப்போது என் விருப்பப்படியே கர்த்தர் பேசுவார் என்றல்ல, தவறாக விளங்கிக் கொள்ளாதீர்கள். 33 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஊருக்கு வர வேண்டும் என்று நான் விரும்பவே இல்லை. இந்த ஊருக்கு வர வேண்டியது என்னுடைய விருப்பம் அல்ல. ஆனால் என் ஆண்டவர் நீங்க வர வேண்டும் என்று எனக்கு சொல்லி என்னை அழைத்து வந்தது எனக்கு விருப்பமான செய்தி அல்ல. ஆனால் அது அந்த சத்தத்துக்கு நான் கீழ்ப்படித்ததினாலே தேவ நோக்கத்தை நிறைவேற்றுகிறேன். ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு விருப்பமான செய்தியை சொன்னால் தான் கர்த்தர் பேசுகிறார் என்று எண்ணக்கூடாது. நமக்கு விருப்பமில்லாத காரியத்தையும் கர்த்தர் பெரும்பாலும் விருப்பமில்லாத காரியங்களை கர்த்தர் பேசுவார். பேதுருவே, காலம் ஒன்று வரும், உன் அறையை மற்றவர்கள் கட்டி நீ விருப்பப்படாத இடத்துக்கு ஒன்று அழைத்து கொண்டு போவார்கள். நீ இன்ன விதமான மரணத்தினாலே நீ என்னை மகிமைப்படுத்துவாய். விருப்பமான சத்தம் அல்ல. என் பிரியமான சபையை தெய்வ சமூகத்தில் காத்திருக்கும் போது கோடு போட்ட வசனங்களையே கர்த்தர் பேசுவார் என்று எண்ணி அதையே தேடிக்கொண்டிராதே. நீ கோடு போட்டு வைத்திருக்கிறாயே அந்த ஜீவ வசனங்களையே கர்த்தர் உன்னோடு பேசுவார் என்று அதையே எண்ணாதே. பரிசுத்த ஆவியானவருக்கு தொடுகிற வார்த்தைகளை பேசுவார். அதுதான் தேவ சத்தம். ஆகவே இந்த நாளில் தேவ சத்தம் கேட்க வேண்டுமானால் உன் இருதயம் பக்குவமாக இருக்க வேண்டும். அந்த செய்தியை கேட்பதற்கு இருதயம் ஆயத்தமாக இருந்தால்தான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். அருமையானவர்களே, தாவீது கர்த்தர் அழைத்த காரணம் 1 சாமுவேல் 16:10 வாசியுங்கள். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். பின்பு சாமுவேல் ஈசாயை பார்த்து, கர்த்தர் இவர்களில் ஒருவனையும் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னார். அவளை தெரிந்து கொள்ளாததற்கு காரணம் அவருடைய புறத்தோற்றம் சரியாக இல்லாததுனால அல்ல. அவள் பார்க்க ஒரு ராஜாவாக இருப்பதற்கு அழகு இல்லாமல் அல்ல. ஆனால் புறத்தோற்றமோ அழகோ ஆற்றலையோ தேவன் பார்க்கவில்லை. ஆண்டவருடைய மனதில் நோக்கம் ஆட்சி மாற வேண்டும்,
இந்த ஆட்சி நீடிக்க கூடாது. இந்த ஆட்சி மாறி புதிய ஆட்சி வர வேண்டும். இது தேவனுடைய சித்தம். அந்த புதிய ஆட்சிக்கு ஒரு நாட்டை ஆளுவதற்கு ஒரு புதிய தலைவன் தேவையாயிருக்கிறது. இப்போது இருக்கிற தலைமை சரியல்ல. இது தேவ சித்தம் செய்யாத தலைமை. இது தேவனுக்கு விரோதமான தலைமை. இது நீக்கப்பட்டு புதிய தலைமை வர வேண்டும் என்று தேவன் எண்ணுகிறார். சவுல் நீக்கப்பட வேண்டும், தாவீது கொண்டு வரப்பட வேண்டும். ஆண்டவருடைய உள்ளத்திலே எண்ணம். சவுலுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமான இருதயம் அல்ல. தாவீதை விட சவுல் திறமை உள்ளவன், நல்ல போர் வீரன், உயர்ந்த தோற்றமுடையவன், கம்பீரமானவன், அநேக அசுத்தமான பாவங்களுக்கு விலகி ஜீவித்தவன். இப்படியெல்லாம் நல்ல சுவாமங்கள் சவுலுக்கு இருந்தும் அவன் இருதயம் செம்மையாக இல்லை. அவனுடைய இருதயம் தேவனுக்கு என்று திறக்கப்பட்டிருக்கவில்லை. அதனாலே ராஜ்யபாரம் நீங்கி போயிற்று. அது குறித்தெல்லாம் இனி வரும் நாட்களிலே பேசுவோம். இன்றைக்கு ஒரே ஒரு குறிப்பு, இருதயத்தை குறித்து மாத்திரம். தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். ஒரு ஆட்சியை யாரிடத்தில் ஒப்படைப்பது? யார்? ஜனங்கள் கேட்டார்கள், சவுல் கையிலே கொடுத்தார் ஆண்டவர். இப்போது ஆண்டவரை தெரிந்தெடுக்க விரும்புகிறார். ஜனங்கள் சரியான தலைவர்களை தெரிந்தெடுக்க மாட்டார்கள். ஜனங்கள் ஆண்டவர் சரியான தலைவனை தருவதற்கு ஒரே காரணம், இருதயம் தனக்கு ஏற்றதா இருந்தால் தேவ சித்தமாய் இருந்தது. கர்த்தருடைய நோக்கத்தை, திட்டத்தை நிறைவேற்ற ஆயத்தமுள்ள இருதயம். எல்லாருக்கும் விருப்பம் இருக்கலாம், வாஞ்சை இருக்கலாம், ஆனால் ஆயத்தம் என்று ஒன்று இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசி. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க செய்யும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. அழகு போட்டிக்கு ஆள் தேடுவதற்கல்ல, பராக்கிரமசாலி எங்கே இருக்கிறான் அல்ல, அழகுள்ள மனிதன் எங்கே இருக்கிறான் அல்ல, பேச்சாற்றல் உள்ளவன் எங்கே இருக்கிறான் என்றல்ல, யுத்தத்தில் சமர்த்தன் எங்கே இருக்கிறான் அல்ல, உத்தம இருதயம் உள்ளவன் எங்கே? இருதயம் செம்மையாக இருக்கிற ஒரு மனிதனுக்காக கண்கள் எங்கெல்லாம் உலாவுகின்றன? பூமி எங்கும் உலாவுகிறது. ஒருவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. அபூர்வமான ஒன்று. அழகான மனிதனை கண்டுபிடிப்பது வெகு எளிதிலே கண்டுபிடித்து விடலாம். உங்களுக்கு அழகான ஒரு பெண்ணையோ அழகான ஆணையோ நீங்க கண்டுபிடிக்க வேண்டுமா? உங்களுக்கு சொல்லுகிறேன், கண்ணாடி ஒன்று நில்லுங்கள். என் பிரியமான சபையே, அதெல்லாம் முக்கியம். அதெல்லாம் எளிதாக கத்த கண்டுபிடித்து விடுவார். நல்ல பேசக்கூடிய ஆற்றல் உள்ள இருக்கிறார். ஆகா, பொய் சொல்கிறவர் மிக அருமையாய் பேசுகிறார். அதையெல்லாம் கத்த தேடவில்லை. யாரை தேடுகிறார்? உத்தம இருதயம் உடையவன். இன்றைக்கு ஒரு கேள்வி, நான் உத்தம இருதயம் உடையவன் தானா என்பதை சோதித்து பாரு. ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்திருக்கிறோம், பாடக்கூடிய நல்ல குரல் இருக்கிறது, பேசக்கூடிய நல்ல ஆற்றல் இருக்கிறது, சிந்திக்கக்கூடிய சிந்தனை வளம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. என் இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கிறதா? Does the Lord delight in our heart? நம்முடைய இருதயத்தை குறித்து கர்த்தர் மகிழ்ச்சியாக இருப்பார். பிரியமானவர்களே, தாவீதின் இருதயம் எப்படி இருந்தது? கோலியத்தை வீழ்த்த வேண்டும். இந்த கோலியத்தை வீழ்த்திய பிறகு இஸ்ரவேலிலே என்னை போல பராக்கிரமசாலி இல்லை என்று இந்த உலகம் அறிய வேண்டும். இது சரியான இருதயம் அல்ல. இது சரியான இருதயம் அல்ல. என்ன சொல்லப்படுகிறது? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம் கடைசி. இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். நான் கோலியத்தை வீழ்த்துவேன், ஜனங்கள் சொல்ல வேண்டும், இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு.
தன்னுடைய பராக்கிரமத்தின் வெற்றி யாருக்கு மகிமை? தேவனுக்கு மகிமை. வியாதி சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏன்? வியாதி சுகமாகி வேலைக்கு போக வேண்டும், வியாதி சுகமாகி படிப்புக்கு போக வேண்டும், வியாதி சுகமாகி நிமிர்ந்து உட்கார வேண்டும். அது மாத்திரமல்ல, என் வியாதி சுகமாவதுனாலே நான் ஆராதிக்கிற கர்த்தர் பரிகாரியாய் இருக்கிறார். அவை அந்த நாமம் உயர்த்தப்பட வேண்டும். இதுதான் தேவனுக்கு ஏற்ற இருதயம். அருமையானவர்களே, பெரிய இருதயம் இருதயம் என்று சொல்கிறோமே, அது என்ன இருதயம்? தாவீது கர்த்தருக்கு ஏற்ற இருதயம் உள்ளவன். அப்படியானால் தாவீது தவறே செய்யாதவனா? சவரை விட பயங்கரமான தவறு செய்தவன். ஆண்டவர் மனித சரீரத்தில் தேவதூதனை தேட மாட்டார். God never seeks angels in human flesh. மனிதனுடைய சரீரத்தில் தேவதூதன் இருக்க மாட்டான். என்ன அர்த்தம்? எந்த மனிதனும் தேவதூதனாக இருக்க மாட்டான். ஆகவே கர்த்தர் பரிபூர்ணமான மனிதனை தேடவில்லை. ஆனால் பலவீனங்கள், குறைகள் இவர்களுக்கு மத்தியிலே உத்தமமான இருதயம் இருந்தது. அதைத்தான் கர்த்தர் தேடுகிறார். குறைகள் இல்லாதவள் இல்லை. நாம் எல்லாரும் குறைகள் உள்ளவர்கள். என்னோடு நெருக்கமாய் பழகிறவர்களுக்கு என் குறை தெரியும். ஆனாலும் நம் குறைகள், நம் பலவீனங்கள், நம் தடுமாற்றங்கள், இவைகளுக்கு மத்தியிலே என் இருதயம் மானானது நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனை தேடுகிறதா? என் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும், என் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அங்கலாய்ப்பாக இருக்கிறதா? காடு மேடுகளில் தாவீது அலைகிறான். காற்றை பார்த்ததும் கடவுள் ஞாபகத்துக்கு வருகிறது. மலையை பார்த்ததும் கண்மலையை என்று கர்த்தரை கூப்பிடுகிறான். ஆட்டை பார்த்ததும் கர்த்தரை மேய்ப்பரே என்கிறான். எங்கு பார்த்தாலும் தெய்வ சிந்தனைகள். அவன் கையிலே வாத்திய கருவி எடுத்து பாடுகிறான். கண்களிலே கண்ணீர் வருகிறது. The Lord is my shepherd, I shall not want. மிக நெருக்கமான நேரம், மிக சஞ்சலமான ஒரு வேளை, துரோகத்தினுடைய கொடூரத்தை தாங்கி இருக்கிற வேளையில் தாவீது பாடுகிறான், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறான், நான் தாழ்ச்சி அடையே. எப்போதும் தெய்வத்தை பற்றிய சிந்தனை, இருதயம் எப்போதும் கர்த்தரையே பற்றி கொண்டிருக்கிறான். பிரியமானவர்களே, எது இருதயம்? உங்கள் மகள் உங்க வீட்டிலே தனியாய் போய் ஒரு இடத்தில் நிற்கிறாள். என்ன மகளே, ஏன் இங்க இருக்கிறாய்? ஒன்றுமில்லை அம்மா, காலையில் இருந்தே உன் முகம் மாறி இருக்கிறது, நீ சரியாகவே பேசவில்லை, நீ அங்கேயே நின்று கொண்டிருக்கிறாய், என்ன பார்க்க? ஒன்றுமில்லை. சொல்லம்மா, உன் மனதில் என்ன சங்கடம், என்ன பிரச்சனை? வீட்டில் யாராவது உனக்கு இல்லை? பிறகு ஏன் வருத்தமாக? நான் வருத்தமாக இல்லை. நீ அப்படி சொன்னாலும் உன் முகம் காட்டுகிறதே. இல்லை அம்மா, உங்கள் மகன் தனித்து ஒரு இடத்தில் நிற்கிறான், எங்கேயோ போகிறான், வருகிறான், எதையோ வெறித்து பார்க்கிறான். என்ன தம்பி, குழப்பமாக இருக்கிறாய்? ஏன் இப்படி பார்க்கிற? ஒன்றுமில்லை அம்மா. நம்மை விட்டு விலகி நமது மகள் வேறொரு உலகத்தில் சஞ்சரிக்கிறாள். நம்மை விட்டு விலகி, வீட்டு சூழ்நிலைக்கு விலகி நம்முடைய மகன் வேறொரு உலகத்தில் சஞ்சரிக்கிறான். அது அவனுடைய தனிப்பட்ட உலகம், அது மகளுடைய தனிப்பட்ட உலகம். இதுதான் இருதயம். நீ தனித்து அலைகிறாய் அல்லவா, அதை கர்த்தருக்கு அர்ப்பணித்து விடு. தனித்து நீ சிந்திப்பதை, தனித்து நின்று யோசிக்கிறதை, தனித்து நின்று திட்டமிடுவதை நீ கர்த்தருக்கு என்று அர்ப்பணித்து விடு. பொதுவான வாழ்க்கை அர்ப்பணிப்பது எல்லாரும் செய்வார்கள். Submit your private world to the authority of God. உன்னுடைய தனிப்பட்ட உலகத்தை, உன் தனிப்பட்ட சிந்தனை உலகத்தை
உன் கண்ணீரின் உலகத்தை, உன் வருத்தத்தின் உலகத்தை, ஏமாற்றத்தின் உலகத்தை கர்த்தருக்கு கொடு. கர்த்தர் சொல்லுவார், உன் இருதயத்தை நான் அறிந்திருக்கிறேன். எங்கள் அருமையான பிதாவே, உம்முடைய அன்பின் குமாரரும் எங்கள் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்திலே வருகிறோம். உம்முடைய கிருபை உள்ள கரத்திலே முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தனி உலகமாகிய எங்கள் இருதயம் என்று அழைக்கப்படுகிற, யாருக்கும் அறியாத நான் சுமக்கிற என் உலகத்தை உமக்கே தந்து விடுகிறேன் தகப்பனே. யாரிடம் பகிர்ந்து விட முடியாது சிந்தனையின் கூட்டமே என் இருதயம். ஒருவரிடத்திலும் அறிக்கையிட முடியாத பாரமே என் இருதயம். அதை உமக்கே அர்ப்பணிக்கிறேன். நீரே தலையிட்டு எனக்கு விடுதலையத்தார். இனி நான் அல்ல, நீரே. என் தனி உலகத்தை சுமப்பது நான் அல்ல, நீரே சுமக்கிறேன். நம்முடைய வல்ல நல்ல கரத்தில் வைக்கிறோம். எல்லா எதிர்வல்லமையும் மாற்றுவீரா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென்.